பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இப்போ 2-3 நாளாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து பல்லகெல்லாம் எடுத்தது பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. 2-3 வீடியோ வீடியோ தான் போடாமல் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ இந்த துணி கிடந்த 4 நாளாக நான் காய வைக்கவும் எடுக்கும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ லேசாக வெயில் அடிக்குன்னு கொண்டாந்து போட்டால் இப்போ பலபடி வானம் கருத்துக்கிட்டு இருக்கு. இதில் வேறு சோதனைக்கு கொஞ்சம் வடகத்தையும் போட்டுட்டேன். என்ன செய்யட்டுன்னு தெரில. இப்போ இன்றைக்கி தான் கொஞ்சம் வந்து பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ 2 நாள் எழுந்து தலையை கொண்டு வைக்க முடியல. வீட்டில் ஒரு வேலை செய்யலை. பையன் கொஞ்சம் செஞ்சார், இவர் கொஞ்சம் செஞ்சார். எனக்கே அவங்க மேலே வந்து பரிதாபமாக வந்துட்டு, அதனால் கொஞ்சம் எழுந்து 2 இட்லி சாப்பிட்டு, டாக்டர் வந்து சூடாக எதுவும் சாப்பிடக்கூடாது, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பயம், எனக்கு லேசாக ஃப்ரீஸ் தண்ணி குடித்தாலோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் உடனே சளி பிடிச்சிரும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ல. 2-3 இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் டீ ஆற வச்சு குடித்தேன். மாத்திரை போட்டாச்சு. இன்னும் பேச முடியல. இந்த பக்கம் ஃபுல்லாக வலிக்குது. இப்போ இந்த துணி வேறு, நான் துணிக்கு காவலுக்கே நிற்க வேண்டியதாக இருக்குது. என் வீடு கிடக்கிற அலமோல் பார்த்திங்கன்னா அப்படி கிடக்கு. இவர் சமையல் மட்டும் பண்ணிட்டு கடைக்கு போயிடுறாரு. பையனும் வெளியே அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவராலும் பெருசாக அவனும் கவனிக்க முடியல. காற்று வேறு பயங்கரமாக அடிக்குதா. துணியெல்லாம் நிறைய துணி மிஸ்ஸிங் ஆயிடுது. இது மாதிரி சாக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து விழுந்துருது கீழே. எத்தனை 4 ஜோடி சாக்ஸ் காய போட்டதில் காற்றுல எங்கே தான் போச்சு தெரில. இப்போ ஒரு ஜோடி கிடச்சிருக்கு. பயங்கர காற்று ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த பல்லு வலி ரொம்ப நாளோட வச்சது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். எந்த வலியும் தாங்கிக்கலாம், ஆனால் பல்லு வலி வந்து ரொம்ப மோசமானது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். காற்று பார்த்திங்களா, பயங்கர காற்று. எங்கள் விஸ்கியுமே என்னடா நடக்குதுன்னு அவளும் பார்க்குறா ஒத்து. எங்கள் லவ் பேர்ட்ஸ்லாம் காற்று வரும்போது வரும்போது கீச்சுன்னு கத்துறாங்க. பாவமாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு. தெரியுறாங்களா வானம் எப்படி இருட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். எங்கள் புறாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ 2-3 நாளாக எங்கள் பையன் பாத்திரம் தேய்ச்சி இதில் வச்சுருந்தாரு. இன்றைக்கி எடுத்து கொஞ்சம் கவுத்திடலாம். அப்போ அவரும் வெளியே போயிட்டார். காலையிலேருந்து பாத்திரம் கிடக்கு. எனக்கு இந்த பல்லு எடுத்ததுனால வீக்கம் ஒரு பக்கம், அதனால் வந்து ஜன்னி ஜுரம் மாதிரி வந்துட்டு குளிருது பயங்கரமாக. இப்படி தண்ணியில் கண்ணிக்கே பயமாக இருக்குது எனக்கு. நானே என் உடம்ப நானே கெடுத்த மாதிரி கெடுத்துக்கிட்டேன். ஆரம்பத்திலே பார்த்துருக்கலாம். பணம் செலவாயிருமோன்னு அது ஒரு பயம். டாக்டர் ஊசியை போட்டு எதுவும் ஆயிருமோன்னு. கடைசியில் டாக்டர் என்னடி இப்படி விட்டுட்டேன்னா உங்கள் கண்ணே பாதிச்சிடும், நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடல, நேரத்துக்கு தூங்கலை, கவலைப்பட்டு இந்த பல்லுக்கும் கண்ணுக்கும் இடையில வந்து ஒரு நரம் வந்து அமுங்கி போயிருக்கு. அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ மழை வர்ற மாதிரி இருக்குது. பயங்கரமாக காற்றடிக்கு ஃப்ரெண்ட்ஸ். விஸ்கியை கூட 4 நாள் ஒழுங்காக கவனிக்கவே முடியல. இப்போ பாருங்கள் துணியெல்லாம் எடுத்தாச்சு. பயங்கரமாக மழையும் வந்துட்டு எனக்கு இந்த வச்சுக்கிட்ட முடியும். தண்ணியும் உள்ளே வந்துடும். நம்ம வடகத்தையும் எடுத்தாச்சு. சரிச்சலாம் அஜா. எல்லாம் ஒரு காற்று அம்மாடியோ ஆண்டவனே. ஆட்டுஸ்கி எல்லாமே நனைஞ்சிட்டு. இந்த விண்டோவும் க்ளோஸ் பண்ணலாம். மழை தண்ணி உள்ள வரைக்கும் வந்துடுது. இப்போ விஸ்கி போல சிக்கன் ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போ இந்த விண்டோவும் க்ளோஸ் பண்ணி தான் தண்ணியெல்லாம் உள்ளே வருது. இப்போ விஸ்கி கொஞ்சம் பெடிகிரி கொடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் பெடிகிரி கொடுத்தாச்சு. விஸ்கி கொஞ்சம் பெடிகிரி, கொஞ்சம் சிக்கன் ரைஸ், கொஞ்சமாக தயிர், சாப்பாடு கொடுத்துக்கலாம். விஸ்கி அஜா இப்படி உட்காந்துடா இதுடா. பெரிய மழை பெய்யுது பார்த்தீங்களா. இங்கே போகிறதுக்கு பயப்படுறான். இந்த காற்று சவுண்டுக்கு பயங்கரமாக பயப்படுறா. வாக்கா கலை அது ராஜா ஹா. நான் வடகம் போட்ட நேரம் மழை வேறு ஓய மாட்டேங்குது. இப்போ இந்த ஈரத்துணி எங்கே காய்க்குன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே பயங்கர வந்து விண்டோ மூடியே இருக்குது பார்த்தீங்களா. பேட்ஸ்மேன் வருது. இந்த பாக்கெட்டில் எடுத்து எல்லாம் கவிட்டியாச்சு. நீங்கள் பாத்திரத்தை வைக்கணும், பாட்டில் தண்ணியில் குடிக்கணும். வீட்டு வேலை வந்து ஓயவே மாட்டுக்கு, வேலைக்கு தெரிய மாட்டுக்கு. பவானி லைஃப்க்கு உடம்பு சரியில்லை. என்னால் என்ன செய்ய பேச முடியல எனக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே வாய் திறந்து பேசணும் வலிக்குது எனக்கு. இந்த உடம்பு சரியாக நேரம் தான் நமக்கு யாராவது ஒரு கிளாஸ் வெந்நீர் வச்சு தர மாட்டாங்களா, யாராவது எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்களான்னு அப்படி இது. இருந்தாலும் பாவம் பையன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரும் வேலைக்கு போயிட்டு வந்து செஞ்சுட்டு தான் இருக்கார். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு.
இந்த மழைக்கு ஃப்ரெண்ட்ஸ் காற்று அடிக்குன்னு பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா படப்பட படப்பட சவுண்டு கேட்கு. அது வேறு பயமாக இருக்குது, பக்கு பக்கு பக்குங்குது. நான் இங்கே எப்போவுமே இப்படி ஒரு டவல் வச்சுருப்பேன், கை லேசாக கழுவிட்டு இப்படி போய் துடைச்சிருவேன். அடிக்கடி துணிக்கு தேடி போகிறது கஷ்டமாக இருக்குது. இதில் மாட்டி வச்சாச்சு, ஒன்றுக்கு 2 டவல் மாட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக உடம்புக்கு முடியலனாலும் வேலையெல்லாம் சூப்பராக க்ளீனாக பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்றைக்காவது துணி இருக்கா, உடம்பு சரியில்லை, யாராவது ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு தரணும், வெந்நி வச்சு தரணும், எப்படி இருக்குன்னு கேட்கணும். எனக்கு கேட்டதில் நிறைய பேர் இருக்காங்க, செஞ்சு கொடுக்குறது. இன்றைக்கி எங்கள் பையனும் இவர் தான் மாறி மாறி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது நான் லக்குன்னு சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வச்சுட முடிக்கிறேன். மழை வந்து பயங்கரமாக பெய்யுது. எங்கள் விஸ்கி வேறு பயந்து டேபிள் கீழே ஓடவும் கட்டில் கீழே ஓடவுமா இருக்கா, ரொம்ப பயப்படுறா. உங்கள் ஊரில் மழையாக வெயிலாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பல்லுவலி பவானி லைஃப் ஸ்டைல். டாட்டா பை பை, லவ் யூ, see you.